ஜெய் பீம். நான் உங்கள் ராயபுரம் சிவா. சிலர் குடும்ப கஷ்டத்திற்காக, குடும்ப சூழ்நிலைக்காக லோன் எடுத்து அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கட்டிட்டு வரணும். அந்த நேரத்தில் சில மாதங்கள் அதை தவற விடலாம். அப்படி விடும்போது தொடர்ச்சியாக பேங்க்ல இருந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டே இருக்கும்போது அவங்க எடுத்து பேசுவாங்க. எடுத்து பேசும்போது கூட திரும்பி தொடர்ச்சியாக கால் வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த சூழ்நிலையில் அவங்க சில கால்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த ரொம்ப அப்பதான் எடுத்து சொன்னோம், உடனே இன்னொரு கால் வரும். ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொரு கால் கேட்டால் இந்த கால் கம்ப்யூட்டர்ஸ் கால் அப்படின்வாங்க. அப்போது சில டைமில் எடுக்காமல் போகும்போது அது ரெக்கவரி டீமுக்கு போகும்போது அந்த ரெக்கவரி டீம் பயங்கரமாக வசூலிக்கும். அவங்க தான் ஆர்பிஐ மாதிரியே அவங்க ஒரு தலையில் கிரீடம் வச்ச மாதிரிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி போயிட்டு வீட்டில் போயிட்டு மென்டலியாவோ ஃபிசிக்கலாவோ அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க. அப்யூஸ் பண்ணி அப்படிலாம் வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரூல் இருக்குது. மார்னிங் 8 o'clockலேருந்து 7 o'clock தான் காலே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போகணும். வரட்டுமா அப்படின்னு கேட்டு தான் வீட்டுக்கே போகணும். அதே பேர் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போது கூட அந்த டைமிங்கில் தான் அவங்க காண்டாக்ட் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 2 lakhs தான் ஒருத்தர் லோன் வாங்கியிருந்தார். அவர் கட்டிகிட்டு இருக்கும்போது குடும்ப சூழ்நிலைக்காக கட்ட முடியல. அவர் வீட்டாண்ட போயிட்டு குழந்தைங்க முன்னாடியே பேரண்ட்ஸை திட்டுறது, ஒய்ஃப் முன்னாடி ஹஸ்பண்டை திட்டுறது அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி அவரை நீ இருக்கிறத விட செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சோறு திங்கிறியா வேறு எதனா திங்கிறியா அப்படிலாம் பேசி, நீ செத்துட்டேன்னா நான் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிப்பேன், நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஒய்ஃப் முன்னாடியே சொல்லி அவர் சூசைடே பண்ணி இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும்போது ஆர்பிஐயில் ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வசூலிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் தாராளமாக பக்கத்தில் அருகாமையில் இருக்க காவல் நிலையம் போயிட்டு அவங்க மீது புகார் அளித்து கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆரும் பதிவு செய்யலாம். ஸோ நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எதனா லீகல் ஒப்பீனியன் இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கோடியாக 5000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட ஓடிட்டுலாம் போகலை, தைரியமாக ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. இப்போ அவனுங்க க்ரூஸ் கப்பலில் 2 சைடில் கையை போட்டு பியரை குடிச்சிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுவாங்க. அவனுங்கெல்லாம் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் 1 lakh 2 lakhன்னு கஷ்டத்துக்கு கடன் வாங்கினவங்க வீடு தேடி போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவங்கள மிரட்டி அடித்து துன்புறுத்தி ஆபாச வார்த்தைகளால் பேசி அசிங்கப்படுத்தி வேலை செய்கிற இடத்துல போயிட்டு அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்தால் உடனே நீங்கள் காவல் நிலையம் போய் புகார் அளிக்கலாம். வசூலிக்கும் ஒரு வகை இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா லோனே